நமஸ்காரம் தெலுங்கு. முதல்ல உங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா 25 ஆண்டு காலம் பின்னணி பாடகராக எனக்கு சோறு வைத்தது தமிழ் அன்னை, என் குருநாதர் ஐயா இளையராஜா அவர்கள். இந்த ஒரு பிராண்ட்ல தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு வாய்ப்பு தந்த தெய்வம் என் குருநாதர், என் மூச்சு இளையராஜா அவர்கள். தமிழ்ல அண்ணன் இளையராஜா அவர்கள் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி 2.5 வருஷம் சக்கரவர்த்தி தெலுங்கு இசையமைப்பாளர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன், மியூசிக் அசிஸ்டண்டா. அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சினிமா வாய்ப்பு, இசைக்கு சம்மந்தப்பட்டு நான் வரத்துக்கு காரணமே தெய்வம் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள். எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா தெலுங்கு ஒரு படம், ஓ ஆடதி ஓ மகாடு, ஒரு பெண் ஒரு ஆண் அப்படின்ற ஒரு படத்துக்கு இசை அமைத்தார். அந்த படத்துக்கு டைரக்ஷன் வந்து தாசரி நாராயணராவ் அவர்கள். தாசரி நாராயணராவ் அவர்கள் படத்தில் நான் வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் கேரக்டர் நடிக்க வரும்போது எம்எஸ்வி ஐயா அறிமுகமானார். அந்த படத்தில் ஹீரோயின் தம்பி கேரக்டருக்கு, நான் நடிக்கிற கேரக்டருக்கு ஒரு பாட்டு இருக்கு. அது எங்க அண்ணன் எஸ்பிபி அவர்கள் எனக்கு வாய்ஸ் தருவதற்காக, அந்த ரெக்கார்டிங் தான் பூஜை ரெக்கார்டிங். அந்த ரெக்கார்டிங் பாலு சார் கொஞ்சம் லேட்டாக வருவாருன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அப்போது எம்எஸ்வி அண்ணன், நீ தானே நடிக்கிற, நீ பாடுவியா அப்படின்னாரு. கண்டிப்பாக பாடுவேன் சார், நான் கசல்ஸ் எல்லாம் ஹிந்தி கசல்ஸ் பாடுவேன் அப்படின்ன உடனே ஒரு பாட்டு பாட சொன்னார். அந்த பாட்டு நான் பாடின பிறகு அந்த ரெக்கார்ட் பண்ண போகிற பாட்டு எனக்கு சொல்லி கொடுத்து மானிட்டர் ரூமுக்கு எல்லாம் அமைச்சிட்டு வாய்ஸ் ரூமில் முதல்ல 45-50 பேர் இசை குழுவுடன் ஒரு மானிட்டர் பாடுறதுக்கு பயமாக இருந்தது. அதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு டைம். அதுக்கு முன்னாடி ஒரு கச்சேரிஸில் தான் பாடிட்டு இருந்தேன். உன் குரல் நல்லா இருக்கப்பா, நீ சென்னை வந்துரு, வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற வார்த்தை சொன்னது முதல்ல எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். அந்த படம் நடித்த பிறகு நான் சென்னை வந்து அதிலிருந்து ஒரு 2-3 வருஷம் நைட்டெல்லாம் ஹோட்டல்ஸில் பாடுவேன், டே டைம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி சார்கிட்ட வரும்போது அசிஸ்டண்ட்டாக இசையமைப்பாளருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். 84 அண்ணன் யேசுதாஸ் அவர்களுக்கும் எஸ்பிபி அவர்களுக்கும் ஜானகம்மா சுசீலம்மா எல்லோருக்கும் ட்ராக் சிங்கர், அதாவது அவங்க வரதுக்கு முன்னாடி ஆர்கெஸ்ட்ராவோட நான் பாடுவேன். அவங்க வந்த பிறகு பாட்டு சொல்லி கொடுப்பேன். அவங்க எப்படி பாடுறாங்க பாவத்தோட அதெல்லாம் பார்த்து 84 எண்டில் சக்கரவர்த்தி சார் அறிமுகப்படுத்தினார் தெலுங்கில். 85 கன்னட பாஷையில் ஹம்சரேகா அவர்கள் அறிமுகப்படுத்தினார் கன்னட பாஷையில். 86 இளையராஜா அவர்கள் எனக்கு வாய்ப்பினை தந்து இன்னைக்கு வந்து தமிழ் அன்னை, தமிழ் முதல் பாடின பிறகு தான் எனக்கு தெலுங்குலையும், என் தாய்மொழியான தெலுங்குலையும் கன்னட பாஷையிலையும் எனக்கு நிறைய வாய்ப்புகள் வரத்துக்கு காரணம் இளையராஜா அவர்கள். இத்தனை வருஷம், அதாவது 25 ஆண்டு காலம் பாடகரா என்ன ஆதரிச்சிங்க. அதே போல் என் மகன் நல்லா பாடுவான், இருந்தாலும் அவருக்கு நடிக்கணும் அப்படின்ற ஆர்வம். நான் ஒன்று சொன்னேன், சினிமாவில் வந்து நீ வந்து ஒரு ஹீரோவாக தான் வரணும் அப்படின்றது மனசில் வச்சுக்காம, கேரக்டர் ரோல்ஸ், ஆன்டி ஹீரோ எது வந்தாலும் நீ தயாராக இருந்தால்தான் கண்டிப்பாக முடியும். ஏன்னா எனக்கு என் பரம்பரையில் சினிமா தயாரித்தவர்கள் இல்லை, நான் தான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன். அதே போல் நீயும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி
அவராக தான் இந்த வாய்ப்பு நாங்க படத்தில் ஏன்ட்டு ஹீரோ கேரக்டர் கிடைச்சு வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. நல்ல நேம் வந்திருக்கு. இனி மீடியா மூலமாக எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள், கண்டிப்பாக நல்ல திறமை இருக்கு. நீங்கள் வாய்ப்பு தந்தீங்கன்னா டெஃபினட்டாக நல்ல மேலே வருவான். இதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம், ஒத்துழைப்பு தேவை. தேங்க்யூ.